செய்திகள். மீன்பிடி தடைக்காலம் முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல்கள் மற்றும் மீன் விலை நிர்ணயம் குறித்து மீனவ மக்கள் கலக்கமடைந்து இருக்கின்றனர். கடல் வளம் மற்றும் மீன் வளத்தை காக்க மீன்களின் இனப்பெருக்க காலமான 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க செல்லும் போது அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது கடலில் இலங்கை கடற்படையின் தொந்தரவுகள் அதிகமானதால் மீன்பிடிப்பது தடைப்படும். படகுகள் பிடிபட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாழாகும். அதேபோல கடலுக்கு சென்று மீன் பிடித்து திரும்பும் போது மீனவர்களுக்கு அதிக விலை தரும் இறால் உள்ளிட்ட மீன்களை வாங்கும் வியாபாரிகள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மீன்களின் விலையை குறைத்தால் மீனவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும். இதனால் தடைக்காலம் முடிந்து மீன் பிடிக்க செல்வது மீனவர்களுக்கிடையே ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மாற்று தொழில் தெரியாத மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வேறு வழியின்றி கடன் வாங்கி படகுகள் வலைகள் பழுது பார்த்து மீன்பிடிக்க செல்ல தயாராகி வருகின்றனர். எனவே மத்திய மாநில அரசுகள் மீனவர்களின் மீன்பிடி தொழிலையும் காக்க இதில் தலையீடு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது குறித்து ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் கூறுகையில், மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக தடைகாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தடைகாலத்தில் ஒவ்வொரு மீனவர்களும் தங்களுடைய படகுகளை கரையேற்றி உண்டான பழுதுகளை சரி பண்ணி கடலில் கிடக்கிற படகுகளுக்கும் ஏதாவது வேலை இருந்தால் அதையும் சரி பண்ணி அனுப்புவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போட்டுக்கு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இன்றைக்கி செலவு பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள சூழ்நிலை போன வருஷம் ஒழுங்காக கடலுக்கு போக முடியலை, இலங்கை கடற்படையினுடைய தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு, மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, எல்லாருமே நஷ்டத்தில் இருந்தோம். இலங்கை கடற்படை அதிகமான போட்டுகளை பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷமாவது இப்படி நாங்கள் செலவு பண்ணி கடலுக்கு போகிற நேரத்தில் உரிய விலை கிடைக்கிறதுக்கு முதல்ல அரசு முயற்சி பண்ணணும். ஏன்னா மத்திய மாநில அரசுகள் எதுக்கோ விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, ஆனால் ஜிஎஸ்டி கூட விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் பிடிச்சிட்டு வர்ற உலக நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகின்ற இந்த இறாலுக்கு விலை நிர்ணயம் பண்ணாது ஒரு வெட்கக்கேடான செயலாக இருக்கிறது. 4 கம்பெனி மட்டும் சிண்டிகேட் அமைச்சிக்கிட்டு விலைகளை குறைச்சி மீனவர்களுக்கு பாடு கூட வந்தால் அதுக்கு குறைஞ்ச ரேட்டு, பாடு குறைச்சி வந்தால் அதுக்கு உரிய ரேட்டு, இப்படி செய்கிறாங்க. இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொண்டு இந்த மீனவர்கள் இந்த கடனை ஒன்றை வாங்கி அவன் எல்லா ஜாமானையும் அடகு வச்சு தான் இன்றைக்கி கடலுக்கு போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த கடலுக்கு போன பின்னாடியாவது இலங்கை கடற்படை மீனவர்களை பிடிக்கக்கூடாது. இந்த பிடிச்சிட்டு வர்ற மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். இதை செஞ்சால் தான் இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை ஒரு சுபிட்சமாக இருக்கும். முழு வயிறு கஞ்சி குடிக்காட்டாலும் அரை வயிறு கஞ்சி குடிக்கிறதுக்காக ஒரு சாஸ்வதமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசும் உடனடியாக இதை இந்த கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பேசி ஒரு முடிவெடுத்து கடலுக்கு அனுப்பினா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.